நேரத்திலே உம்மை ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். நம்பத்தக்க தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே சொல்லுங்க, வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் உம்மை தானே. நம்பத்தக்க தகப்பனே, நம்பி வந்தேன் உம்மை தானே. வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சப்பா ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம் இசையா, ஸ்தோத்திரம் சொல்லுமா. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உன்னத தெய்வனே, சுராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட உலா பரபரா கபரி பரதட பரபரி பரதட பரஷி பெடே பெடே. ஈசு நல்லவர் 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 நல்லவர். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயா. கொடியாக படரணும் உந்த நேசமே, மடி மீது தவளன் மழலை குழந்தை. ஆமே மழலை குழந்தை நான் சொல்லுங்க. ஆமே ஆமே தரசனம். கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே. மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான். உம்மடி மீது உம்மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான். உம்மடி மீது உம்மடி மீது தவளனும்
மாடலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தெய்வனே, நல்ல கரங்களை தட்டி சுராஜனே ரிமலா கபர பலபரம் உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மீண்டும் சொல்லுமா ஹல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய வல்லமை ஆராதிக்கும் போதே தேவ மகிமை உங்கள் வீடுகளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. கட்டுகள் உடைகிறது. சுகமளிக்கும் வல்லமை பாய்கிறது. உங்கள் சரீரத்தில் பாய்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள ஜீவனதி பாயுது. கிறிஸ்துவின் ஜீவன் பாயுது. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. துதிக்கும் போதே விடுதலை, துதிக்கும் போதே கட்டு உடையுது. அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறியுது. துதிக்கும் போதே ஆவியானுடைய அசைவாடுதல் உங்களை தொடுகிறது தொடுகிறது. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. அழகானவரே, அருமையானவரே, இனிமையானவரே, 1000-10,000ங்களில் சிறந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வாடியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசம் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசம் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீடலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீடலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீடலாய் மாறிவிட்டீர். சொல்லுங்க, என்னை நெஞ்சார, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள்
முத்தங்கள் கொடுத்து நீரனாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி, யா நன்றி உமக்கு நன்றி. பரபர பரபர பரதர சிவரதரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் இயேசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும், பாயட்டும். ஜீவநதி பாயட்டும். மூளை நரம்புகளை பலனடைய செய்யட்டும், பலனடையட்டும், பலனடையட்டும். கைகள் கால்கள் பலனடையட்டும். கணையம் பலனடையட்டும். ஓ ராபாலா நோய் எதிர்ப்பு மண்டலம் பலனடையட்டும். எல்லாம் புதுசாகட்டும், 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 புதுசாகட்டும். லிவர் புதுசாகட்டும் இயேசுவின் நாமத்தை. கண்கள் புதுசாகட்டும். கைகள் கால்கள் எலும்புகள் காதுகள் ஓ மூளை நரம்புகள் புதுசாகட்டும். எல்லாம் மனட்டு தன்மைகள்லாம் எரியட்டும், வெளியேறட்டும். கர்த்தருடைய வல்லமை கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு உறுப்புகள்ல உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு உறுப்புகள்ல இறங்கட்டும், பாயட்டும், 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 பாயட்டும். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. மீண்டும் சொல்லுங்க. அப்பா உங்க கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன். சொல்லுமா. அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய சமூகத்துல உற்சாகமா எப்படி துதிக்க முடியுமோ துதிங்க, துதிங்க. கைகளை தட்டினாலே ஆராதனை தான். வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னாலும் ஆராதனை. ஒரு 2 ஸ்டெப் டான்ஸ் ஆடினாலும் ஆராதனை. ஆமே. நீ நடனத்தோடு அவரை மகிமைப்படுத்து, கைத்தாளத்தோடு அவரை மகிமைப்படுத்து. அப்பாவுடைய சமூகத்துல நீங்க என்ன செஞ்சாலும் அது ஆராதனை. ஹல்லேலூயா. ஓ அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலனாய் மாறிவிட்டேன். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி. கல்வாரியிலே நீர் எங்களுக்காக பட்ட சுமந்துட்டீங்கப்பா. நாங்கள் வியாதியோடு இருக்கிறது உமக்கு சித்தம் இல்ல, நாங்கள் மரிப்பது உமக்கு சித்தம் இல்ல, ஓ குறைவோடு இருப்பது உமக்கு சித்தம் அல்ல. நாங்கள் நிறைவா இருக்கும்படி நீர் விரும்புகிறீர். இப்பொழுது எல்லா குறைவுகளும் மாறட்டும். யார் யார் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எல்லா வியாதியின் கட்டுகள் கூறுகள் வேரோடு எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். கற்ப பையில இருக்கிற கட்டிகள் கரைஞ்சு ஒன்னெல்லாம் போட்டும், எரியட்டும், எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்கட்டும். ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். எல்லா சாப கட்டுகள் உடையட்டும். கல்வாரியிலே நீர் எங்களுக்காக சாபம் ஆயிட்டீங்க. ஓ ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. அபிஷேகம் இப்பொழுதே, இப்பொழுதே,
இப்பொழுதே. ஹல்லேலூயா. ஓ என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு பாத்திரரே. மாறாத தேசம், மறவாத நேசராமே, மகிமைக்கு பாத்திரரே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். யோபு இழந்த எல்லாவற்றையும் அவன் 2 மடங்கு திருப்பி கொண்டான். ஆமே, இதுதான் நீ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இன்னைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, யோபு இழந்ததை 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். நீங்க இழந்ததெல்லாம் பல மடங்கு திரும்ப பெற போறீங்க. நல்ல கரங்களை தட்டி. ஓ யோபு பொறுமையா இருந்து, ஆமே, நம்ம இழந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொண்டான், 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். வாசிக்கலாம் அந்த அதிகாரத்தை 42. யோபு 42ல அவன் எல்லாவற்றையும் இழந்து, முதலாவது யோபு அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போறான். அவனுடைய 10 பிள்ளைங்களை இழந்து போயிட்டான். அவனுடைய ஆரோக்கியத்தை இழந்து போயிட்டான். சொத்து சுகத்தை இழந்து போயிட்டான். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஒரு காலத்துல செல்வ சீமானாய் வாழ்ந்த அந்த யோபு, அந்த தேசத்திலே, அந்த கிழக்கத்தில் தேசத்திலே அவன் தான் பெரிய ஆள். ஆமே, இப்ப நிறைய நாடுகள் இருக்கு, கிழக்கத்து நாடுகள் இருக்கு. அதே போல அந்த நாடுகள், இஸ்ரேல், அந்த சுற்றி இருந்த பெரிய பெரிய நாடுகள்லாம் இருக்குல்ல, இஸ்ரேல், பாலஸ்தீன், இன்னும் ஈரான், ஈராக், அப்படிப்பட்ட எல்லா தேசத்திலையும் அன்னைக்கு யோபு தான் பெரிய செல்வசீமான், பெரிய செல்வசீமானா இருந்தான். ஆனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்ணிட்டான்? வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கமன்றி வேற எதற்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக தான் ஏசப்பா வந்தார். அன்னைக்கு பிசாசு யோபோடு எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டான். யோபு நல்லவன் தான், நீதிமான் தான், சன்மார்க்கன் தான். ஆனாலும் ஆதாம் எல்லாவற்றையும் பிசாசுட்டு என்ன பண்ணிட்டான்? விட்டு கொடுத்துட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். ஆதாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எனவே பிசாசு யோபோடு எல்லாவற்றையும் திருடிட்டான். ஆனா கடவுள் கிருபையா இறங்கி யோபுக்கு மீண்டும் கொடுத்தார். 8 வாசிக்கலாம். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். இரண்டத்தனையாக தந்தள்ளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து ஒவ்வொரு தங்க காசையும் அவர்கள் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையும் ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரரும் அவனுக்கு பிறந்தார்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெட்சியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கிரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோவின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளையும் கண்டான். ஆமென். யோபு நெடுநாள் இருந்த பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. யோபு இழந்த எல்லாவற்றையும் அவன் 2 மடங்கு பெற்றான். ஒருவேளை நீங்க என்னென்ன காரியத்தை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம், உங்க பிசினஸ் இழந்திருக்கலாம், ஊழியத்தை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. யோபு வாழ்க்கையில அவன் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். யோபுவின் குமாரத்திகளை போல அந்த தேசத்துல அழகானவர்கள் யாருமே இல்லையா? ஆமென். அவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்தான். யோபுவின் முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, முந்தின ரசத்தை பார்க்கிலும் அந்த
அந்த பிந்தின ரசம் எப்படி இருந்துச்சு? இனிமையா இருந்துச்சு. இதுவரை இருந்த உங்க வாழ்க்கையை பார்க்கிலும் இனி வரும் நாட்கள்ல உங்க வாழ்க்கை இன்பமா இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஆமேன். ஒருவேளை உங்க துவக்கம் அற்பமா இருக்கலாம், ஆனா உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். நான் இழந்த எல்லாம் எனக்கு பல மடங்கு திரும்ப வரும். சொல்லுங்க, இழந்த ஆரோக்கியம் திரும்ப வரும், இழந்த சுகம் வரும், இழந்த சொத்து திரும்ப வரும். ரீபால் எவன் அடிச்சுட்டு போனானோ அவெல்லாம் வந்து கொடுக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை கலங்க பண்ணுவார், பயமுறுத்துவார். எவன் விழுங்கின வேதம் சொல்லுகிறது, அவன் விழுங்கினதை நான் கக்க பண்ணுவேன். ஓ பிசாசு உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனத, பொல்லாத மனுஷன் உங்ககிட்ட திருடி போனத திரும்ப கக்க பண்ணுவார். உங்க கரங்கள்ல வந்து சேரும். இழந்து எல்லாம் பல மடங்கு திரும்ப வரும். இன்னைக்கு இப்போ ஆண்டவர் அப்படியே காட்டுறார். அநேக பண முடிச்சுகள்லாம் அவிழ்க்கப்படுது. அநேக மேல கர்த்தர் ஐஸ்வர்யத்தை ஊற்றுகிறார், சம்பத்தை ஊற்றுகிறார், மகிமை ஊற்றி கொண்டு இருக்கிறார். நல்லா ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். அவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். யோபு 2 ஆசீர்வதித்த தேவன் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். தாவீது அவன் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அவன் போருக்கு பெயர்ந்த போது பொல்லாத மனுஷர்கள் அமலேக்கியர் வந்து அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அவனால முடிஞ்ச அளவு அழறான். ஆனா அவன் திரும்ப என்ன பண்றான்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துறான். விசுவாச வார்த்தையை பேசுறான். நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வேன், நான் சுதந்தரிப்பேன், என்னை ஒருவனை ஏற்று நிற்க முடியாது என்று பேசுறான். பேசி தன கர்த்தருக்குள்ள திடப்படுத்துறான். நீங்களும் பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. நான் இழந்த எல்லாம் திரும்ப பெறுவேன். இழந்த பணங்கள் திரும்ப வரும். இழந்த என் பிசினஸ் திரும்ப வரும். சரீர ஆரோக்கியம் திரும்ப வரும். இழந்த உறுப்புகள், உடல் உறுப்புகள் திரும்ப வரும். இழந்த இளமை திரும்ப வரும். நல்ல கரங்களை தட்டி அவன் வேதம் சொல்லுகிறது, தாவீது இழந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் திரும்பி கொண்டான். ஒன்னு கூட விடல, திரும்பி கொண்டான். அவன் இழந்ததையும் திருப்பி கொண்டான். எதிரிகள் அவன் கொள்ளையடிச்சு வச்சிருந்ததையும் அவன் மொத்தமா திருப்பி கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து போனது வரும். உங்க எதிரிகள் சம்பாதித்ததையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். மற்றவர்கள் பிரயாசப்பட்ட பலனை நீங்கள் அறுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏப்பாத்தின் ஒட்டகம் இன்னும் நிறைய காரியத்தை போட்டு அதெல்லாம் எப்படி வருமா? அது தாண்டி உன்னிடமாய் வரும். தாண்டி வரும். அதை தடுக்க நினைக்கிற எத்தனை சத்துருக்கள் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க நினைச்சாலும், எத்தனை வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனைகள் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க நினைச்சாலும், எத்தனை பொல்லாத மனிதர்கள் அதை தடுக்க நினைச்சாலும், எல்லாவற்றையும் தாண்டி அடிச்சு நொறுக்கி அது உங்க கரங்கள்ல வந்து சேரும். கரங்களை தட்டி அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் விடவே மாட்டீர். சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். வானத்தின் வாசல் ஏசையா, வாதத்தின் வாசல் கிழக்கு மேற்கு
வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. சொல்லுங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. வானத்தின் வாசல். நல்ல கரங்களை தட்டி ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவும் அதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். ஆமென். பூமியின் தூளை போல உங்க சந்ததி பெருகும். நீ வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் பரம்புவார். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், ராஜாக்கள் தோன்றுவார்கள். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். உன்னை பெருக பண்ணுவார், உன்னை உயர்த்துவார். வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாராமே. எப்படி இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு வருது? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி நீல் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. அநேகர் மேல் அதிகமாய் பெருகிட்டு. வாசிக்கலாம். ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமல் ஒருவனுடைய மீறலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம். ஜீவனை அடைந்து ஆளுவோம். ஆமென். ஆண்டவர் ஆதாம படைக்கும் போது எப்படி படைச்சாரு? ஆள்றவனா படைச்சார். ஆமென். எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சுட்டு கடைசியில ஆதாம உண்டாக்கிட்டு சொன்னார், மகனே இத நீ ஆண்டுக்கோ. ஒரு ஆதாமுக்காக 4 நதிய ஒரு தோட்டத்துல கொடுத்தார், ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். ஆனா அன்னைக்கு அந்த ஆதாம் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக அவன் அந்த ஆளுகை இழந்துட்டான். பிசாசுட்ட கொடுத்துட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். பிசாசு தந்திரமா அவனை ஏமாத்தி அதை வாங்கிட்டான், தந்திரமா ஏமாத்தி வாங்கிட்டான். பிசாசு தந்திரமா அவன்கிட்ட உள்ள ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அன்னைக்கு ஆதாம் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஏதேனின் உறவை இழந்துட்டான், ஏதேனின் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். மரணம் வந்துட்டு அன்னைக்கு நித்திய ஜீவனை இழந்துட்டான். அப்ப ஆண்டவர் ஆதாம உண்டாக்கும் போது அவரை போல உண்டாக்குனார். அவருக்கு மரணமே கிடையாது. அதே போலதான் ஆண்டவர் உண்டாக்குனார். தம்முடைய சாயலாக ரூபமாக மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி உண்டாக்குனார். ஆனா அன்னைக்கு அவனுடைய பாவத்தின் நிமித்தம், அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவனை மரணம் ஆண்டு கொண்டது. அவன் மட்டும் கிடையாது, அவன் மூலமா எல்லா மக்களுக்குள்ளேயும் பாவம் வந்துட்டு, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. மனுக்குலமே இழந்து போச்சு. ஒரு மனுஷனுடைய தோல்வியினால எல்லா மக்களும் இன்னைக்கு இழந்துட்டான். இப்ப ஒரு மேட்ச் இருக்கு, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டு விளையாண்டுட்டான்னா அவன் மூலமா அவனால அன்னைக்கு அந்த விளையாடுற எல்லாருமே அந்த பதக்கத்தை, அந்த வெற்றி இழந்துருவாங்க. அதே போலதான் ஆதாம் மூலமா எல்லாரும் இழந்துட்டோம். ஆனா கிறிஸ்துவின் மூலமாய் திரும்ப எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஜீவனை அடைந்து ஆளுவோம். ஆமென். ஆதாம் மூலமா மரணம் வந்துட்டு
ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம், அநீதி நிமித்தம். ஆனா கிறிஸ்துவின் நீதி நிமித்தம், அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகளின் நிமித்தம், அவர் உண்மை உள்ளவராய் வாழ்ந்ததின் நிமித்தம் இன்னைக்கு அவர் மூலமாய் நமக்குள்ள ஜீவன் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆதாம் மூலமா பாவம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து மரித்ததினால் இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள்ள ஜீவன் வந்துட்டு. இப்ப நமக்குள்ள மரணம் இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள மரணம் இல்ல, எனக்குள்ள ஜீவன் வந்துட்டு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, ஓடுகின்றது. சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. ஆமென். வழிந்து ஓடுகின்றது. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய தியாகம். ஆமென். அவருடைய நீதி, நம்முடைய சுய நீதியெல்லாம் அழுக்கான அந்த அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய பேரன்பு. அவர் அன்னைக்கு கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார், பிதாவுக்கு முழுசும் அர்ப்பணித்தார். ஆமென். என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவது என்று சொல்லி தன்னை ஜீவ பலியாக அன்னைக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இன்னைக்கு நம்ம அவருடைய ஜீவனை அடைந்து நாம் ஆளுகை செய்கிறோம். சொல்லுங்க. நாங்கள் ஆளுவோம், நாங்கள் தேசத்தை ஆளுவோம், நாங்கள் உலகத்தை ஆளுவோம். ஆமென். ஆதாம் மூலமாய் அந்த ஆளுகை பிசாசுட்ட போச்சு. கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பிசாசை அவர் தலையை சிலுவையிலே நசுக்கி மீண்டும் அந்த ஆளுகை அவன்கிட்ட இருந்து புடுங்கி நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு வெற்றி சிறந்தார், நாமும் ஜெயிப்போம். நாம் இழந்த எல்லாம் திரும்ப வரும். ஆதாமின் மூலமாய் நாம் இழந்த எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாய் திரும்ப வரும். சாகாமை, அழியாமை, நித்திய ஜீவன் திரும்ப வரும். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இப்போ 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 கல்வாரியில் அவர் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். ரிசீவ் பண்ணுங்க. மிராக்கிள் மணி வருது 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 வருது. கேட்ச் இட். ஆமென். ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல், விவாதத்தின் வாசல். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ.
நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே உங்க மேல அருவியை போல ஆசீர்வாதங்கள் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாய் அவர் சிலுவையின் மூலமாய் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் உங்க மேல ரபா ராக்காபா ஊற்றப்படுகிறது. ஓ ரபா, ஏதேன் தோட்டத்துல ஏதேன் தோட்டத்துல ஆதாம் அன்னைக்கு அதிகாரத்தை சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்துட்டான். ஆனா கெத்செமனே தோட்டத்துல பிதாவின் சித்தத்தை நான் செய்வேன், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அல்ல என்று ஒப்பு கொடுத்து அந்த அதிகாரத்தை திரும்ப ஏசப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அது இப்போ உங்க மேல வருது. சொல்லுங்க, என் மேல அதிகாரம் இருக்கு, நான் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று ஆளுவே. ஓ யோபு இழந்ததை திரும்ப பெற்றான். நான் இழந்த எல்லாம் திரும்ப வரும். என் வாழ்க்கையில இழந்த நன்மைகள் எல்லாம் திரும்ப வரும். ஆமென். ஜெபிக்காத எல்லா ஆசீர்வாதமும் என் மேல வரும், என் குடும்பத்துல வரும். சொல்லுங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில வரும். திருமண தடைகள் மாறும். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கோங்க. இது ஆசீர்வாதத்தின் நேரம். ஓ, நீங்கள் சுதந்திரிக்கிற நேரம். ஓ glory, மகிமை. நல்ல கரங்களை தட்டி மொத்தமா வாங்கிக்கோங்க. Take it. இழந்த பலன் திரும்ப வருது, இழந்த ஆரோக்கியம் திரும்ப வருது, இழந்த சொத்துகள் திரும்ப வருது. இழந்த இளமை, இழந்த அழகு திரும்ப வருது, இழந்த கலர் திரும்ப வருது. என்ன இழந்தீங்க திரும்ப வருது. இழந்த குடும்ப உறவுகள் திரும்ப வருது. இழந்த ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப வருது. இழந்த பரிசுத்தம், இழந்த ஜப ஜீவியம் திரும்ப வருது. ரிசீவ் பண்ணுங்க. பலன் அடையுது. கால் எலும்புகள் பலன் அடையுது. உங்க சரீரத்துல ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, ஓ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பலன் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க. யோபு அதை தான் நினைச்சான். ஓ, முன் நாட்களில் இருந்த சீட் எனக்கு இருந்தால் எவ்வளவு நலமா இருக்குன்னு சொன்னான். அதை விட மேல கொடுத்துட்டாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ ராக்காபா, முன்னாடி இருந்ததை பார்க்கிறோம், முன் நிலைமையிலும் பின் நிலைமை ஓ மகிமையா இருக்கும். ராக்காபா லாபா ரீகாபா, நற்சீர் உண்டாக்குவேன். முந்தின சீரை பார்க்கிறோம். உங்களுக்கு நற்சீர் உண்டாகும். உங்க பெற்றோர் வீட்டுல இருந்து உங்களுக்கு வந்த சீரை பார்க்கிறோம். என் அப்பா வீட்டுல இருந்து வர்ற சீர் அது நல்லா இருக்கும், மேலா இருக்கும், பெஸ்டா இருக்கும். கரங்களை தட்டி ரீபா ராக்காபா லாபா ராக்காபா ரீபா லாத்தா ராபா லோஃபோ ராஷாட்டா ராக்காபா ராபா லாபா ரீகாபா லேப்ரோ காபா லாபா. பொறுமை. யோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் பொறுமையா இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சான். நீங்களும் பொறுமையா இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையா இருந்து முறுமுறுக்காம வார்த்தையை அறிக்கை பண்ணி ஓ சுதந்திரிங்க. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். மீண்டும் சொல்லுமா, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி அப்பா. சொல்லுங்க, உம்முடைய தியாகம் தான்ப்பா இன்னைக்கு நான் அந்த நிலைமையில இருக்கேன்னா அது உங்க தியாகம். இழந்தெல்லாம் எங்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கீங்கன்னா அது உங்க தியாகம். எங்களுக்கு ஜீவன் அழியாமைய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க, கொடுத்திருக்கிறீங்க. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, சாகாமை அழியாமை கொடுத்திருக்கீங்க, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. எல்லாம் உங்க தியாகம். கல்வாரியில நீங்க பட்ட பாடு, அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்துல நீர் உங்களை முழு அர்ப்பணிப்பு, உங்க அர்ப்பணிப்பு தான்ப்பா இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு கிருபையை மேன்மையை கொடுத்திருக்கீங்க. உன்னதத்துல உம்மோடு உட்கார பண்ணி இருக்கிறீங்க. இந்த ஸ்லாக்கியம் எல்லாம் கிடைச்சிருக்கு. நன்றி சொல்லுங்க. உள்ள தாளத்தை நன்றி சொல்லுங்க. ஒரு நாள் உங்களை மேன்மை பாராட்டாதீங்க, நான் இதை செஞ்சேன் ஏன் தியாகம் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாம் அவருடைய கிருபை.
கிருபையால் நீரை நிற்கிறோ. நல்ல கரங்களை தட்டி கிருபையால் நீரை நிற்கிறோ. கிருபையால் நீரை நிற்கிறோ. உங்க கிருபையால் நீரை நிற்கிறோ. கிருபை 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 கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கினது உங்க கிருபை. சொல்லுமா, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கினது கிருபை. கிருபை கிருபை. சொல்லுங்க கிருபை கிருபை. அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. உங்க தியாகத்துக்கு, உங்க அர்ப்பணிப்புக்காக நன்றி. ஓ நன்றி நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. சொல்லுங்க நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்கு. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நாளிலும் இந்த சுகமளிக்கும் ஆராதனையில கலந்து ஆராதித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இழந்த எல்லாம் பல மடங்கு திரும்ப வரட்டும். நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரட்டும். எல்லா வியாதி படுக்கைகள் மாறட்டும். மரண கட்டுகள் உடையட்டும். சாப கட்டுகள் உடையட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா சொத்து தகராறுகள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு சமாதானம், சமாதானம், தெய்வீக சமாதானம் உண்டாகும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரச்சனைகளை வச்சுக்கோங்க. எல்லா கன மகிமை உமக்கே செல்லும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.